வாசித்தல் படிக்க யோவான் 6:5. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். ஆமென். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், இயேசு சொல்றார், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். ஹalleluya. அப்ப நம்ம யாரால பிழைச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவால் பிழைச்சிருக்கிறோம். ஹalleluya. ஒவ்வொருத்தரும் இந்த திருவிருத்த இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கணும், அவரால பிழைச்சிருக்கிறேன். அந்த சரீரங்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே சரீரம் உங்களுக்குள்ள இருக்கிறத உணர்வதற்காகலாம் அவர் என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். நான் பிதாவினால் பிழைத்தேன், நீங்க யாரால பிழைப்பீங்க? சட்டத்திட்டத்தினால் பிழைப்பீங்களா? என்னால பிழைப்பீங்களா சொல்றா? என்னால் பிழைப்பீர்கள். ஆனா நியாயப்பிரமாணத்தோட என்னால் நீங்க பிழைப்பீர்கள் சொல்லல, சட்டத்திட்டத்தின்படி நீங்க செய்தீர்களா நீங்க பிழைப்பீர்கள், அது உங்களுக்கு நீதியாக இருக்கும். ஹalleluya. பிரமாணங்களுக்கும் இதையும் நீங்க பிரிச்சு பார்க்க தெரியணும். நினைச்சுவாங்க அதை எடுத்து இங்க கொண்டு வந்துருவாங்க, பழைய ரசத்தை புதிய ரசத்தோட இணைச்சுவாங்க, இணைச்சுவாங்க. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி சட்டத்தின்படி நீ இருக்கும் பொழுதுதான் நீ பிதாவுக்கு பிள்ளையா இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. அது பழைய ரசம், அது பிரமாணத்துல உள்ளவங்களுக்கு அது. ஆனா நான் புதிய ரசத்துக்குள்ள வந்திருக்கிறேன். நான் புதிய ரசத்துல உள்ளவன், நான் என்னால் பிழைக்க மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவினால் பிழைப்பேன். ஹalleluya. என்னுடைய சட்டத்தின்படி நான் நீதிமான் ஆகல, என்னுடைய பக்தினால் நான் நீதிமான் ஆகல, என்னுடைய சக்தினால் நான் நீதிமான் ஆகல. அவர் எனக்கு அளித்த ஈவு, அவர் எனக்காக செய்த அந்த ஈவை நான் விசுவாசிக்கிறபடியால் இன்றைக்கு நான் பரிசுத்தமான நீதிமானமாக இருக்கிறேன். ஹalleluya. சட்டத்தின்படி இல்லை, நான் அவரால் தான் பிழைத்திருக்கிறேன். அப்போ நம்ம யாரால பிழைச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவால் பிழைச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவால் பிழைச்சிருக்கிறோம். நாம உலகத்துக்குரியவன், நம்மளை தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது. நாம இப்போ பிதா அனுமதி இல்லாம இயேசுவை யாரால தொட முடியுமா? தொட முடியாது. ஹalleluya. அதே போல அவருடைய அனுமதி இல்லாம உங்களை யாருமே தொட முடியாது. ஆமென். நீங்கள் தொட உங்களை அடிக்கிறது எல்லாவற்றையும் அவர் அடி வாங்கி இருக்கிறார். ஹalleluya. ஒரே ஒரு வசனத்தை பாருங்க, 1 யோவான் புத்தகத்துல 3வது அதிகாரம், 1 யோவான் பக்கத்துல இருக்கும். 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். ஆமா, இதுல நிறைய இருக்குது. நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன். அவருடைய கற்பனையை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹalleluya. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறோம். ஒருவருக்கு அன்பா இருக்கும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்வதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களா? ஹalleluya. நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ, என்ன காரியமோ அதை நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதம் பொய் சொல்லாது. ஆமென். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு அன்பா இருக்கும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ, ஏன் நீங்க நினைப்பது எதுவோ அதிலும் மேலானதை உங்களுக்கு கொடுக்க அவருடைய கரம் போதுமானதாக இருக்கிறது. நான் ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பதை எப்படி? ஹalleluya. அப்ப இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வசனங்கள்லாம் நீங்க படிக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சிந்திக்கணும். நாம் அவருடைய பாருங்க 23 பாருங்க, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே ஒருவரோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. இந்த யோவான்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கும். ஒருவருக்கு ஒரு அன்பாய் இருப்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அப்ப இதை நீங்க இருந்துச்சாலே எல்லாமே நீங்க ஜெபம் பண்ணது கேட்கப்படும். உங்களுக்கு கேள்வி அப்பொழுது கொடுக்கப்படும். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்க கேளுங்கள். ஆமென். அப்போ நீங்க எதை செய்யணும்? அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்க. உங்களை நேசிக்கிறப்போ பிறரை நேசிங்க. முடிஞ்ச அளவுக்கு சாந்தத்தையும் சமாதானத்தையும் அமைதியையும் உங்களுக்கு உள்ள இருக்குது, அதை வெளிப்படுத்துங்க. ஏன்னா அவர் சாந்தம் உள்ளவர், உங்க அப்பா சமாதானம் உள்ளவர், உங்க அப்பா நீதி நிறைந்தவர், உங்க அப்பா பரிசுத்தம் உள்ளவர். அப்பா பேரை நீங்க காப்பாற்றுவதற்கு
இந்த பூமியில என்ன செய்யுங்க, சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. உங்களுக்குள் தேவாவியானவர் தங்கி இருக்கிறார். வசனம் சொல்லுது, நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்படிங்கிற அந்த கற்பனையை கை கொள்ளுங்க. பிதாவினுடைய இயேசு எப்படி அன்பா இருந்தது போல, நிலைத்திருந்தது போல நீங்களும் நிலைத்திருப்பீங்க. இந்த அன்பு காட்டுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதுக்காக நீங்க ஒவ்வொரு ஆட்சியாக ஐயா நான் அன்பு கூறுறேன், அன்பு கூறுறதுங்கிறது இல்லை. உங்களை நேசிக்கிற போல் பிறரை நேசி. அதாவது உங்களுக்கு எது வேதனையா தெரியுதோ அதை நீங்க அடுத்தவங்க நினைச்சாதீங்க, அந்த வேதனை அடுத்தவங்க காட்டாதீங்க. உங்க ஒரு ஆளுக்கு கேலி கிண்டல் பண்ணா உங்களுக்கு வேதனை இருந்துச்சுன்னா நீங்க அடுத்தால என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பத்தியா நமக்கு கூட அவமானப்படுத்தினாங்களே அப்படின்னு நீங்க வந்து செய்யாதீங்க. அதான் உங்களை நேசிக்கிறவோ பிறரை நேசிங்க. சகோதரர்களே அன்பு காட்டுங்க, அன்பு கொடுங்க. அவங்க மனசுல எதையுமே வச்சு கொள்ளாதீங்க. அது இருந்தாலே தேவன் அவங்களுக்கு இந்த